இன்றைக்கி நடந்த சில இம்பார்ட்டண்ட் நியூஸ் இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில். அதுக்கப்புறம் இன்றைக்கி டாப் லிஸ்ட் என்ன, டாப் லூசர் யார், ஏன் லாஸ், அதுக்கப்புறம் நம்மளுடைய 25 lakhs போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணுறோம் இல்லையா, அதை நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் ட்ரெண்டிங் செக்டர்ஸ் அண்ட் தென் நம்மளுடைய குவார்டர்லி ரிசல்ட்ஸ் ஏதாவது இருந்தால் அதை பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நான் ஃபஸ்ட் பார்க்க போகிறது வந்து குவார்டர்லி ரிசல்ட்ஸ். இன்றைக்கி நடந்த குவார்டர்லி ரிசல்ட்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ரிசல்ட் டேட் வச்சு இன்னும் ரிசல்ட் ஒரு நேற்று ரிசல்ட் வச்சு வரவங்களாம் என்ன இருப்பாங்க. ஸோ 28th வந்து நேற்று நடந்த ரிசல்ட்டில் யாரெல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். நம்ம ரேட்டிங் வச்சு ஃபில்டர் பண்ணலாம் ஃபஸ்ட்டு. ஸோ ரேட்டிங் படி பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, ஜூபிட்டர் இன்ஃபோ மீடியா, அது மார்க்கெட் செக்டர்னு வந்து ஃபில்டர் பண்ணுவோம். மார்க்கெட் கேப் வந்து அட்லீஸ்ட் மினிமம் வந்து ஒரு 2000 கோடியாவது இருக்கணும். அப்போ தான் நம்ம பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரோட குவார்டர் ரிசல்ட்ஸ் நம்ம பார்த்தோம்னா இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக பாசிட்டிவ் இருக்குது. அதனால் வந்து இன்றைக்கி ப்ரைஸ் ஏற்றிருக்கு. ரிசல்ட்ஸ் நல்லா வந்திருக்கு. மார்ச் குவார்டர் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, ப்ராஃபிட் நல்லா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டும் 14K 1.4K அதர் இன்கம் கொஞ்சம் காமிச்சிருக்காங்க. ஸோ நெட் ப்ராஃபிட் வந்து டோட்டலாக வந்து 2000 crore வந்திருக்காங்க. ஸோ ப்ராஃபிட்டபிலிட்டி இருக்குது. ஓவரால் டீசன்ட் க்ரோத். ஸோ இட்ஸ் 65 ஸ்கோர் நம்மளோட ஸ்கோரிங் என்ஜினில். ஓவரால் பார்த்தீங்கன்னா இது நல்லா பச்சையாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது வந்து நல்ல ஸ்டாக்கு. ஐ திங்க் இட் க்ரோ. பர்ஃபார்மன்ஸ் ரேஷியோஸ் எல்லாமே வந்து நல்லா பாசிட்டிவாக இருக்குது. எல்லாமே கவராக இருக்குது ஸ்பைடரில். அதுக்கப்புறம் நம்மளோட வேல்யூவேஷன்லையும் attractive valued. So valuation is okay. P ratio 8.6 is good. Okay, so shareholding is good. It's a government bank, so அதனால பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா வச்சிருக்காங்க. சரி, ஓகே. இதோட இப்போ கரண்ட் ப்ரைஸ் இஸ் 81. இதோட ப்ரைஸ் நம்ம வந்து ஏஐ அனலைஸ் பண்ணிடலாம். ஸோ இது புல்லிஷ். ஏஐ என்ன சொல்லுதுன்னா யூ கேன் பை பிகாஸ் ஆஃப் தி ஸ்ட்ராங் ஏர்னிங்ஸ் இருக்குது, டெக்னிக்கல் செட்டப் இருக்குது, RSI 14/65 இருக்குது, டிவிடெண்ட் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பெரிய ப்ளஸ். கண்டிப்பாக வாங்கலாம். இது எப்படி ஒரு ஃபோர்காஸ்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேபி 1 மந்தில் 80 rupees வரைக்கும் போகலாம். அதுக்கப்புறமா 85 95 வரைக்கும் வரலாம். ஸோ கான்ஃபிடன்ஸ் வந்து 62%. ஸோ 62% வரைக்கும் நான் அடிச்சு சொல்லுது இட் இஸ் நான் க்ரோயிங் ஸ்டாக் அப்படின்னு வந்து ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ ஓகே, லெட்ஸ் கோ ஆன் டு தி நெக்ஸ்ட். PNB ஹவுசிங் ஃபினான்ஸ் other quarter results பாருங்க, very good, it's green. So performance is good, ratio is good, correlation is also okay, moderate growth. Okay, annual details, the valuation is also good, attractively valued. So PNB Housing Finance's valuation is fine. So PE ratio on the 11, so it's good. You can buy this. Shareholding the promoter holding like 44, sorry, 28, 44, 66 இருக்கு. இதில் வந்து ரீசெண்டாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 25ல் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ ஓவரால் இஸ் குட். அண்ட் தென் மெட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா it is strong buy, recommendation excellent, technically is good, quality is good, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து என்னோட ஓவரால் மல்டி டைமென்ஷனல் ஸ்கோர் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இட்ஸ் குட். கொஞ்சம் ஓவர் பாட்ஸ் ரீஜனில் இருக்குது. ஸோ அதை பார்க்கணும். ஸோ இதோட ஏஐ ஸ்கோர் பார்த்துலாம். ஸோ நியூட்ரல் தான். ஸோ நாட் டு பை, நாட் டு செல். வேல்யூவேஷன் அட்ராக்டிவ் PE பிகாஸ் PE கன்சிஸ்டன்ட் ப்ராஃபிட்டபிலிட்டி இருக்குது. குவார்ட்டர் ரிசல்ட்ஸ் நல்லா இருக்குது. ஸோ அதனால் it is giving positive or neutral. So in the short term rate will go slow like 920 and then 945. Long term it will go to up to 1050. So this is how it is. The confidence score is 62. Okay, let's move on to the next. Indosolar ஓட quarterly results பார்த்தலாம். is somewhat okay. Profit வந்து கொஞ்சம் கூட இருக்குது, but not too much, கொஞ்சம் கம்மி தான். So revenue, operating profit, net profit 42. So but score is good. 72 அவரோட engine body score is good. Annual details ஓட valuation கொஞ்சம் வேல்யூ. ஸோ இங்கே P பார்த்தீங்கன்னா 87, இண்டஸ்ட்ரி வந்து 17. ஸோ இது ஓகே. வேல்யூஷன் இஸ் ஆல்சோ ஃபைன், பேலன்ஸ் ஷீட் இஸ் ஃபைன், ஓவர்வியூ இஸ் ஃபைன், எல்லாமே ஃபைனாக இருக்குது. அண்ட் தென் மெட்ரிக்ஸில் பார்த்தோன்னா ரெக்கமெண்டேஷன் இட்ஸ் ரெக்கமெண்டட், டெக்னிக்கலி இஸ் ரெக்கமெண்டட், பட் குவாலிட்டி இஸ் வீக். இன்வெஸ்ட்மெண்ட் பர்ஸ்பெக்ட் பார்த்தீங்கன்னா வீக்காக தான் இருக்குது. அண்ட் தென் இதான் அதோட ஸ்பைடர் மேப். ஸோ இங்கே வந்து லிக்விடிட்டி இல்லை, குவாலிட்டி எல்லாமே ஓரளவு கம்மியாக தான் இருக்குது. ஸோ டெக்னிக்கல் ஸ்ட்ரென்த் வந்து நியூட்ரலாக இருக்குது. ஓகே, and then let's go to the AI analysis. ஸோ இட் இஸ் ஸ்ட்ராங் பை, ஸ்ட்ராங் பை புல்லிஷாக இருக்குது Indosolar. ஸோ என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா PE கம்மியாக இருக்குது, டெக்னிக்கல் மொமெண்டம் இருக்குது, RSI 65, பொசிஷன் டாப் குவார்டர். ஸோ குவார்டர்லி வந்து எலக்ட்ரானிக் காம்பனன்ட் செக்டரில் இது வருது. ஸோ இட் இஸ் குட். ஃபோர்காஸ்ட் வந்து 68%. ஸோ இட் இஸ் ஆல்சோ பாசிட்டிவ். கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறது it will be going to 610. 1 month 610, 3 months 680, and long term 780. ஸோ it is good to buy. Okay, ஸோ E2E நெட்ஒர்க்ஸ் அண்ட் பில்லியன் பிரைன்ஸ் இது நம்ம பார்த்துக்கலாம். இதனோட குவார்டர் ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. அதனால தான் பார்த்தீங்களா இட் இஸ் 135 எனக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு பிகாஸ் ஆஃப் திஸ் க்ரீன் ஃபேக்டர். I'm not going to see the AI either. So valuation somewhat moderately valued. Metrics பார்த்தோம்னா
At recommend பண்ண ஓரளவு தான். It's like 63 is okay, technically is okay. Quality is not good, but investment also weak. But overall it is okay. 65 RSI, this is okay. And then we'll go to the billion Bryans. Other quarter results பாருங்க. This is also very good, super green. So that is why it is 15 rupees in increase ஆயிருக்கு. So and then if you see the P ratio is rich value because P ratio வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அதை பார்க்கணும். ஸோ ரெக்கமெண்டட் என்னன்னு தெரியல, அதனால் இங்கே பார்க்கலாம். ஸ்டாக் மெட்ரிக்ஸ் பார்க்கலாம். இது ரெக்கமெண்டேஷனில் இருக்குது, டெக்னிக்கலாகவும் இருக்குது, குவாலிட்டியாகவும் இருக்குது, இன்வெஸ்ட்மெண்ட்டும் இருக்குது. மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னா 1.2 lakhs crore. என்ன பண்ணுறாங்க? ஓ க்ரோ, இட்ஸ் அ க்ரோ கம்பெனி. ஓகே ஓகே, க்ரோ இஸ் அ டிமேட் அக்கௌண்ட் பண்ணாங்க இல்லையா அவங்க, பில்லியன் பிரைன்ஸ். ஸோ இட்ஸ் டெஃபினெட்லி ரெக்கமெண்டட். அப்புறம் நம்ம குவார்டர் ரிசல்ட்ஸ் பார்க்கலாம். ஸோ இதில் வந்து இட் இஸ் ஏ ஸ்டேட் பார்க்கலாம். Wow, so it is saying bullish overall signal buy, recommendation hold. Exceptional quarterly industry leading net profit, strong balance sheet இருக்கு. So இதெல்லாம் good. Forecast பார்த்தீங்கன்னா now in 1 month it has become 230, 245, 280. That's the range. But forecast confidence 55 தான். So moderate signals because of the lack of data. So we can think about that and then decide. So this is about Grow stock. And then SML Mahindra. It's a Swaraj Vehicles Limited, promoted Punjab. Okay, Swaraj Mahindra Isuzu Limited. I think it's a the tractor பண்ணுவாங்க அதை நினைக்கிறேன். ஸோ இட்ஸ் குட். பட் ஏன் அடிச்சிருக்காங்க தெரியல. ரெவன்யூ ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் வந்து 54, போன இதை விட அதிகம் தான். ஸ்டில் வந்து இட் இஸ் நாட் ரேட்டட் 59 crores, 59 ஃபினான்ஷியல் ஹெல்த் கார்டு வந்துருக்கு பாயிண்ட்ஸு. ப்ராஃபிட்டபிலிட்டி கம்மியாக இருக்குது. ஏன்னா பிகாஸ் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ரெட் இருக்குது, ரெட் மார்க் இருக்குது, அதனால் இருக்கும். கோரிலேஷன்ஸ் சாரி, அது பி பார்க்கலாம். பி இஸ் மாடரேட்லி வேல்யூடு. பி ரேஷியோ வந்து 39. ஸோ 39, இண்டஸ்ட்ரி வந்து 28. ஸோ கொஞ்சம் ஓவர் வேல்யூடு இருக்குது. ஸ்டாக் நியூஸ் இருக்கா? 12% jump commercial vehicle sales in March, 12% jump in commercial vehicle March. Okay, this is good, somewhat பாசிட்டிவாக இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஏஐ பண்ண விரும்பல. ஐ டோன்ட் நோ வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன். இட் இஸ் அ மிட் கேப் ஸ்டாக். அது ஓகே. இன்னைக்கு டாப் நியூஸ் என்னென்னு பார்த்தலாமா? இன்னைக்கு டாப் நியூஸ் என்னென்னு பார்க்கலாம். இன்னைக்கு டாப் நியூஸில் ப்ரைஸ் பர்சன்டேஜ் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ரேட்டிங்ஸ் நம்ம மினிமம் மாற்றிக்கலாம். மினிமம் ஒரு 50க்கு மேலே இருக்கணும், அப்போ தான் நம்ம வந்து ரேட்டிங்ஸ் பார்க்க முடியும். ஸோ இண்டோ சோலாரோட நியூஸ், நெட் சேல்ஸ் டவுன், நெட் சேல்ஸ் அட் 10 crore டவுன். ஸோ இது வந்து ஓகே. ஃபஸ்ட் இன்றைக்கி பார்க்கலாம். ஸோ இது இண்டோ சோலார் வந்து இன்றைக்கி நேற்று ரிசல்ட் வந்திருக்கு, அதனால் இன்றைக்கி அடி வாங்கியிருக்கு. என்ன காரணம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இண்டோ சோலார் ஸ்டாண்டர்ட் வந்து நெட் சேல்ஸ் வந்து இருக்குது 83, பட் டவுன் ஆகிடுச்சு, நிறைய டவுன் ஆகிடுச்சு. அதை நம்ம இதே பார்த்துட்டோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இட்ஸ் டவுன் லைக் 83. ப்ரீவியஸ்லி 200 crores வந்துருக்கு ப்ரீவியஸ் குவார்ட்டரில், வெறும் 83 தான் இருக்குது. ஸோ தட்ஸ் வை இட் இஸ் சேயிங் 83 crore. ஸோ தட் இஸ் வை இட் இஸ் ஓகே ஃபைன். அதனால தான் இது வந்து இண்டோ சோலார் அடி வாங்கியிருக்கு. அதுக்கப்புறம் வந்து மார்சன்ஸ் அடி வாங்கியிருக்கு. என்ன காரணம்? மார்சன்ஸ் கெயின்ஸ் இது வந்து 21 பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட் கெயின்ஸ் ஆஃப்டர் பேக்கிங் 200, பட் இது வந்து ஸ்டில் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ ஒரு 5 மேலே தான் பார்க்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஹையாக இருக்குது ரோலெக்ஸ் ஸ்ப்ரிங்ஸு, ஏன் 15% பார்க்கலாம். இது ஹெவி அண்ட் வால்யூம் ஷேர் பைபேக் பிளானில் இருக்கிறதுனால ரோலெக்ஸ் வந்திருக்கு. இது வந்து நம்மளோட க்ரோ வந்திருக்கு. போஸ்ட் ப்ராஃபிட் இருக்கிறதுனால இது வந்து செம்மையாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. க்ரோ 8% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டில் இந்தியா வந்து இன்றைக்கி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. என்ன காரணம்? நாளைக்கு தான் இது, இன்றைக்கி தான் அதோட இது ஓகே ஃபோர் ரிசல்ட் வந்துருச்சு. ஸோ அது வந்து 1% அப். ஓகே, ஸோ அதனால் இது வந்து பாசிட்டிவ் வந்திருக்கனால இதுவும் வந்திருக்கு. பேங்க் ஆஃப் மகாராஷ்டிராவை பார்த்துட்டோம். ஸோ இது E2 நெட்வொர்க்ஸ் பார்த்துட்டோம். ஸோ இதெல்லாம் வந்து ரிசல்ட் வந்ததுனால இதெல்லாம் வந்து டாப்பில் வந்திருக்கு. சேல்ஸ் வாஸ் யூ on A levels, most people don't really understand going on. Okay, Mark Techno Creds. Okay, Transformers and Rectifiers வந்து நாளைக்கு தான், பட் ஸ்டில் இன்றைக்கி அதிகமாக இருக்குது. மேபி ரிசல்ட் பாசிட்டிவ் வரும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, ஸோ இது வந்து முடிஞ்சிருச்சு. நம்ம வந்து இப்போ வந்து நம்மளோட வெர்ச்சுவல் போர்ட்ஃபோலியோவில் இன்றைக்கி பை பண்ணிடலாமா? ஓகே, ஸோ இன்றைக்கி டுடேஸ் பிக்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இன்றைக்கி வந்து என்னோடய கேஷ் பட்ஜெட் வந்து நான் வந்து ஒரு 1 lakh பண்ணுறேன். 1 lakh நான் வந்து என்னென்னு பார்க்குறேன்.
ஸோ அது என்ன சொல்லுதுன்னா எல்ஐசி வாங்கிக்கலாம். இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஓகே. இதை என்னென்னு ஒரு பார்த்துருவோம். ஏன்னா இதெல்லாம் வந்து வாங்கிறதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துடணும். குவார்டர் ரிசல்ட்ஸ் ஓகே இருக்குது. பட் எல்ஐசி நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான், பார்த்துக்கலாம். இது வந்து ஜெனரல் இன்சூரன்ஸ் கார்பரேஷன். இது வந்து குவார்டர் ரிசல்ட்ஸு. இது ஸ்மாலாக தான் இருக்குது. இஸ் இட் குட்? ஏன் சஜஸ்ட் பண்ணுது? மேபி இட் இஸ் ரெக்கமெண்டேஷனில் இருக்குது, நல்லது பண்ணுதுன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இதுவும் இன்னும் பார்த்தீங்கன்னா மெட்ரிக்ஸில் ரெக்கமெண்டேஷனில் இருக்குது, குவாலிட்டி எல்லாமே இருக்குது, அதனால இது பண்ணுது. இதோட ஸ்டேட்டஸ் பார்க்கலாம். this also recommended quality இருக்குது. சரி, ஓகே, நோ ப்ராப்ளம், லெட்ஸ் see because so 1 lakh I'm going to buy this. 25% available cash on default total. சரி, வந்து 2 lakh போடுகிறேன். பட்ஜெட் வந்து இப்போ 2 lakhs. ஓகே, ஸோ 2 lakhs போட 59 வருது. ஓகே, இதை நான் ஆர்டர் பண்ணிடுறேன். ஓகே, என்னோடய போர்ட்ஃபோலியோவில் நம்ம நேற்று வாங்கினது வந்து பெல்லு, லாய்ட்ஸு, பைசாவில் வாங்கினோம். பைசாவில் மட்டும் அடி எல்ஐசி மட்டும் நம்மள்ட்ட இருந்த பணம் வந்து 25 lakhs இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். அதில் 545 நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இன்னைக்கு கிடைச்ச ப்ராஃபிட் வந்து 545. டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 1,18,000. இன்னைக்கு தான் வாங்கியிருக்கோம். அது நேற்று வாங்கின 3 ஷேருக்கு நம்மளுக்கு ஒரு 545 கிடச்சிருக்கு. லெட்ஸ் see how this goes and then we'll analyze that. அனலைசிஸ் பண்ணி இதை விற்கலாமா, ரிட்டர்ன் பண்ணலாமா, எங்கே நம்ம சில இருக்குது பார்க்கலாம். நீ ட்ரெண்டிங் செக்டர்ஸ் நம்ம பார்த்துலாம். நீ ட்ரெண்டிங் வந்து மோஸ்ட்லி நீங்கள் ட்ரெண்டிங் செக்டர்ஸ் பாருங்கள். எஃப்எம்சிஜி தான் ட்ரெண்டாக இருக்குது இன்றைக்கி. எஃப்எம்சிஜி ட்ரெண்டாக இருக்குது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் இது வந்து அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ரெண்டாவது வந்து ரியல் எஸ்டேட்டு, அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டாலிட்டி, பேங்க்ஸு, இதுதான் வந்து ட்ரெண்டிங் இருந்திருக்கு. ஸ்ட்ராங் பண்ணால் எஃப்எம்சிஜி தான். மாடரேட்டாக பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட்டு, ஃபினான்ஸு, ஆல்கஹால், ஷிப் பில்டிங் வந்திருக்கு. இதெல்லாம் இன்றைக்கி நடந்த ட்ரெண்டிங் செக்டர்ஸ். ஓகே, நீங்கள் ஸ்டாக் ஸ்க்ரீனரில் பார்த்துடலாம். இல்லை, நீங்கள் டாப் வின்னர்ஸ் பார்க்கலாம். நீங்கள் டாப் வின்னர்ஸ் பார்த்தோம்னா கொஞ்சம் மார்க்கெட் மட்டும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். மார்க்கெட் வந்து மினிமம் வந்து greater than 2000 crores பார்த்துக்கலாம். இதில் ரோலெக்ஸ் ரிங்ஸ் தான் வந்து டாப்பில் வந்துருக்கு. பிஎன்பி ஹவுசிங் ஃபினான்ஸ், ஏன்னா அதோட வாட்டர் ரிசல்ட்ஸ்லாம் வந்ததுனால அது நல்லா டாப்பில் போயிடுச்சு. அதுக்கப்புறமா மிஸ்ஸஸ் பெக்கர்ஸ் அண்ட் ஃபுட் ஸ்பெஷலு, ஸ்கிப்பர், ரவீந்திரா எனர்ஜி வந்திருக்கு, குஜராத் அம்புஜா. ஸோ இதெல்லாம் ரொம்ப டாப். இன்றைக்கி வந்து ரேட்டிங் வந்து வச்சுக்கோமா. ஓகே, ஸோ இவங்களாம் வந்து டாப். அப் டு 5% பார்த்தீங்கன்னா கல்யாணி ஸ்டில்ஸ், ஜென் டெக்னாலஜிஸ் வந்திருக்கு. ஜென் வந்து உங்களுக்கு மிலிட்ரி இது டிஃபென்ஸு, ஸோ அதனால் அது வந்திருக்கு. ஓகே, இன்றைக்கி செம்மையாக அடி வாங்கினது யாருன்னு பார்த்தோம்னா கரோனா ரெமடிஸ், இண்டோ சோலார் வந்து நம்மளோட குவார்டர் ரிசல்ட்ஸ் பார்த்தோம் நம்ம கம்மியாக இருந்தது. அதனால் அது வந்து ஹேவல்ஸு, எல்என்டி, ஸ்கூட்டர்ஸு, எஸ்பிஐ, டெக் மஹிந்திரா, ட்ரெண்ட்டு, அமல், டெல்டா கார்ப்பு, சங்கம், சர்லா, பாரத் குக்கிங் கோல், ஸோ இதெல்லாம் இருக்குது. இதில் இன்றைக்கே அடி வாங்கினது பார்த்தீங்கன்னா டால்ஃபின் கிச்சன் பென்சஸ், இதெல்லாம் அடி வாங்குது. இதெல்லாம் வந்து லோ குவாலிட்டி நினைக்கிறேன். ஒன்டெக், ஃபின்சோ, இது அடி வாங்கியிருக்கு தெரியல. பட் ட்ரெண்ட் நல்லா வந்திருக்கு. ஸோ ட்ரெண்ட் ஸ்கோர், ஐ திங்க் ட்ரெண்ட் நல்லா வரும் அப்படின்னு நினைக்கிறேன். ரிசல்ட்டு நாளைக்கு வந்து என்டிஎல், பர்சிஸ்டன்ட் சிஸ்டம்ஸு, டாட்டா இன்வெஸ்ட்மெண்ட்டு இதெல்லாம் இருக்குது. ஓகே, ஸோ இதெல்லாம் பார்த்து வச்சுங்க. உங்களோட ஷேர் இதில் லிஸ்ட் ஆயிருந்ததுன்னா ஜஸ்ட் டேக் கேர். நெஸ்லேலாம் இன்றைக்கி வந்துருச்சு ஆல்ரெடி. சன்டெக்கு, ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ், ரெக்டிஃபயர்ஸு, இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும். ஸோ இதாவது நாளைக்கு பார்க்கலாம்.